ஒரு கல்லூரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில பொதுமக்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 சிறப்பு விருந்தினரை அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டிருந்தாங்க. ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து 1000 முறை பிசினஸ்ல வெற்றி பெற்றவர். இன்னொரு சிறப்பு விருந்தினர் வந்து 1000 முறை பிசினஸ்ல தோல்வி உற்றவர். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது, பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. முதல்ல அந்த சிறப்பு விருந்தினர் 1000 முறை பிசினஸ்ல வெற்றி பெற்றார் பாத்தீங்களா, அவர் வந்தாரு. எல்லா பொதுமக்களும் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய இருக்கையில போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1000 முறை பிசினஸ்ல தோல்வி உற்றவர் வந்தாரு. ஒரு சில பொதுமக்கள் மட்டும்தான் எழுந்திருச்சு நின்னாங்க, மீதி எல்லாருமே உட்கார்ந்துதான் இருந்தாங்க. இத பார்த்துட்டு 1000 முறை பிசினஸ்ல வெற்றி பெற்றாரு பாத்தீங்களா, அவரு எழுந்திருச்சு நின்று அவருக்கு மரியாதை கொடுத்தாரு. 2 பேருமே ஒரே நேரத்துல இருக்கையில உட்கார்ந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்போ பொதுமக்கள்ல ஒருத்தவர் எழுந்திருச்சு கேட்டாரு, ஐயா நீங்க 1000 முறை பிசினஸ்ல வெற்றி பெற்றவர், நீங்க பொதுமக்கள் ஒரு சில பேர் தான் வந்து 1000 முறை தோல்வியுற்ற பிசினஸ்மேன் அவரை பார்த்து எழுந்திருச்சு நின்னாங்க. ஆனா நீங்களும் அவரை பார்த்து எழுந்திருச்சு நின்னீங்க. இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. இருந்தாலும் எதுக்காக எழுந்திருச்சு நின்னீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன அழகான பதில தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வெற்றி கற்றுத்தரக்கூடிய பாடத்தை விட தோல்வி கற்றுத்தரக்கூடிய பாடம் வந்து அதிகம். நீங்க எல்லாருமே என்னுடைய பேச்சை கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஆனா அவர் 1000 முறை பிசினஸ்ல தோல்வியுற்றாரு பாத்தீங்களா, அவர் பேசக்கூடிய பேச்சை கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான பதில சொன்னாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி கற்றுத்தரக்கூடிய பாடத்தை விட தோல்வி கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் அடுத்தவங்களையும் வெற்றி பெற செய்யும், நம்மளையும் வெற்றி பெறறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.